நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே 35 நாட்களுக்கு முன்பாக கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்டு கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகள் இன்றளவும் அகற்றப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், தற்போது இந்த பகுதி எப்படி இருக்கு? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மாலதி. நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் பகுதியில் கடந்த 37 நாட்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் கேரளாவுக்கு இருந்து நேரடியாக கொண்டு வரப்பட்ட கழிவுகள் என்பது மருத்துவ கழிவுகள் என்பது தற்போது இந்த பகுதியில் கொட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட மூடைகளில் கேரளாவில் இருந்து இந்த கழிவுகள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தற்போது ஒரு முதல் கட்டமாக விசாரணை என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் 37 நாட்கள் கடந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இப்பகுதியைச் சேர்ந்த சந்தானம் என்பவர் நேரடியாக சுத்தமல்லி காவல் நிலையத்தில் சென்று நேரடியாக தங்கள் புகார்களை தெரிவித்துள்ளார். ஆனால் காவல்துறை இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் சற்று முன் இது கேரள மாநிலத்தில் இருந்து வந்ததாக தெரியவில்லை. குறிப்பாக நம்ம நேரடியாக அந்த இல்லத்திலிருந்து கள ஆய்வு மேற்கொண்ட போது இது வெளிநாட்டில் இருந்து இந்த கழிவுகள் கொண்டு வரப்பட்டதாக ஒரு ஆவணம் என்பது அந்த பகுதியில் கடந்துள்ளது. அதோட ஒளிப்பதிவாளர் நம்ம மாணிக்கம் தான் அதை நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஷியாம்லால் என்பவர் நேரடியாக வெளிநாட்டில் இருந்து குறிப்பாக யூகேயில் இருந்து இந்த பார்சல் இந்த கழிவுகள் வந்ததாக சற்று முன் நமக்கு பிரத்யேகமாக இந்த காட்சி என்பது நம்ம ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இதுவரை வெளிவராத உண்மைகளை தான் நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து நேரடியாக இந்த கழிவு என்பது ஏற்றப்பட்டு அதன் பிறகு இந்த கேரளாவில் ஷியாம்லால் என்பவர் தான் இதை ரிசீவ் பண்ணியிருக்கிறார். அவரோட புகைப்படமும் தற்போது இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக இருக்கிறது. குறிப்பாக அவர் தன்னுடைய ஆதார் எண்களை கொடுத்து தான் அந்த பார்சலை அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து தங்களுடைய வாங்கியதாகவும் தற்போது வெளியாகியுள்ளது. அதோட காட்சி தான் நேரடியாக பார்த்துக்கிறோம். ஷியாம்லாலோட புகைப்படம் மற்றும் அவர் வாங்கியது. குறிப்பாக அதன் ஓட்டுநரும் நேரடியாக சென்று அதை வாங்கியுள்ளார். அந்த ஓட்டுநருக்கான இந்திய யூனியன் கேரளா ஸ்டேட் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அவருடைய லைசன்ஸும் நம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த கழிவு என்பது கேரளா மாநிலத்தில் இருந்து வந்ததாக தெரியவில்லை. குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து இந்த கழிவு கொண்டு வரப்பட்டு இந்த பகுதியில் கொட்டப்பட்டதாக தற்போது நமக்கு சற்று முன் இந்த தகவல் என்பது கிடைத்துள்ளது. இந்த தகவலை மூலம் நாம் பிரத்யேகமாக இந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். என இதுவரை இது வெளிவராத தகவலாக இருக்கிறது. தங்களது வெளிநாட்டில் இருந்து நேரடியாக கொண்டு வரப்பட்டு இந்த கழிவுகள் அனைத்தும் இந்த இடத்தில் கொட்டப்பட்டு அதன் பிறகு இங்கே இரவு முழுவதும் எரிக்கப்பட்டு அதன் பிறகு எரிக்க முடியாத கழிவுகளை அப்படியே போட்டுவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் வர முடியாத ஒரு துர்நாற்றம் என்பது வீசுகிறது. குறிப்பாக கோடகநல்லூர், நடுக்கல்லூர், பழவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த துர்நாற்றம் என்பது வீசுகிறது. இந்த பகுதியில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்த ஒரு தகவலின்படி இது கேரளா மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கழிவுகளாக இல்லை என்பதுதான் தற்போது வெளியாகுள்ளது. ஏனென்றால் அந்த கழிவுக்கு அருகிலேயே இது போன்ற அவர்கள் விமானத்தில் இருந்து தங்களுடைய இந்த பார்சலை ரிசீவ் பண்ணதுக்கான அந்த தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. தற்போது மேலும் பல்வேறு பகுதியில் இந்த எலும்புகளும் கிடைக்கிறது. குறிப்பாக அங்க பாருங்கள், நேரடியாக அங்க எலும்புகளும் அந்த பகுதியில் கிடைக்கிறது. இதே போல புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருந்துகள் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இது போன்ற இந்த பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டம் புளியரை வழியாக தான் இந்த லாரிகள் இங்கு வந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த பகுதியில் கூட காவலர்கள் நேரடியாக அந்த சரியாக சோதனை நடத்தப்படவில்லை என்பதுதான் தெரிய வருகிறது. இது போன்ற ஒரு சம்பவத்தை தொடர்ந்து நேரடியாக நாம் கள ஆய்வில் இறங்கிய போதுதான் இது வெளிநாட்டில் இருந்து வந்த கழிவுகள் போல தெரிகிறது. இது தொடர்பாக காவல்துறையும் மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகமும் தீவிர விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் முதல் கட்ட தகவலாக உள்ளது. தொடர்ந்து இது தொடர்பாக ஏனென்றால் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 37 நாட்களுக்கு பிறகு மேலாகவும் இந்த பகுதியில் கழிவு நீர் கழிவுகள் கிடப்பதை ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? ஏன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதியே இதற்கான சந்தானம் என்ற இப்பகுதியை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் நேரடியாக காவல் நிலையத்தில் புகார் செய்த பிறகும் அந்த புகாரை சரியாக முறையாக அவர்கள் வாங்காமலும் அது தொடர்பாக விசாரணை நடத்தாமல் இருந்தது தொடர்பாக தான் தற்போது இது போன்ற ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. மேலும் இதே போல நெல்லை மாவட்டம் மட்டும் இல்லாமல் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இது போன்ற கழிவுகள் எங்கும் கொட்டப்பட்டு உள்ளதா என்பது தொடர்பாகவும் காவல்துறை மற்றும் தமிழக அரசு, சுகாதாரத்துறை மற்றும் அனைவரும் வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து இது போன்ற தங்களுடைய விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. மாலதி, செல்வராஜ், தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி.